நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, மே மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம், அதாவது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? கிட்டத்தட்ட சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரா? அப்படி பார்த்தோன்னா இந்த மே மாதன்றது 31 நாட்கள். மே மாதம் 1ஆம் தேதியே பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி ஆரம்பிக்கப்படுதுங்க. ஆரம்பமும் பௌர்ணமி தான், முடிவும் பௌர்ணமி தான். 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, 31ஆம் தேதி பௌர்ணமி தான். சரிங்களா? இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி உண்டு. அதே மாதிரி இந்த 2 பௌர்ணமி வரக்கூடிய தருணத்தில் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த மாதிரி பௌர்ணமிகளெல்லாம் வரும்போது ஒன்று தான், குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா நமக்கு 1000 கடவுள் இருக்கார். ஆனால் 1000 கடவுள் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை இல்லைங்களா? குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி போக முடியாத பட்சமாக இருந்தது அப்படின்னா அடுத்தபடி என்ன சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா, அதாவது குரு பகவான் இல்லையா? தக்ஷணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி முருகர் வழிபட்ட கடவுள், அதாவது குரு வழிபட்ட கடவுள் முருகர் வழிபட்டார். அதனால் அதாவது முருகரையும் வழிபடுறதும் ரொம்ப நல்லது தான். ஒன்று குலதெய்வம். போக முடியாத பட்சம், எனக்கு தெரியலைங்க, குலதெய்வமே என்னென்னு தெரியாது, ரொம்ப தூரத்தில் இருக்குது, என்னால் போக முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் நினச்சிங்கன்னா அடுத்தபடி அதாவது நீங்கள் கும்பிட வேண்டியது நான் சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தியை. இல்லை சாமி, எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களை சுற்றி இப்போ தட்சிணாமூர்த்தி இல்லை அப்படின்னா முருகரை வழிபடலாம். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா, அதாவது ஃபாஸ்ட் வைப்ரேஷனாக இருக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. எப்பயுமே அக்னி நட்சத்திரம் 21 நாள் இருக்கும். ஆனால் இந்த டைம் பாருங்கள் 25 நாள். மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்து, அதாவதுன்றது 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தான். அதனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. நம்மளால் முடிஞ்சது ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க. காக்கா குருவிகளுக்கு தானியம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதாவது ஏதாவது மனுஷாக்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீர் தானங்கள், அடுத்தது உணவு தானங்கள் பண்ணுறது மன நிறைவான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்கிற அந்த புண்ணியம் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்பயுமே பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை சேர்க்கக்கூடாது. இதுவும் ஒரு வகையில் புண்ணியம் தான். இந்த புண்ணியம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும். முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான பூருட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மீன ராசி. மீன ராசிக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜென்மச்சனி மோசமான சனியாக இருந்தாலும் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இப்போ சனி தான் மாறுறாரா அப்படின்னு கேட்டால் சனி மாறலிங்க, ஆனால் குரு உங்கள் ராசி பார்க்குறாரு அடுத்தது. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவார். அதனால் எனக்கு என்னென்னா, மீன ராசிக்கு பொதுவாகவே என் நேரம் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறேங்க, சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, மேலே வர முடியல, எனக்கு பின்னாடி வந்தவங்க கூட முன்னாடி போயிட்டாங்க, நான் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்குறேங்க, கிட்டத்தட்ட எனக்கு எந்த காரியமும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க, எதை தொட்டாலும் தடையாக இருக்குதுங்க, மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணு தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு முதல் காரணம் உங்களுக்கு இந்த சனியும் ஒரு காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி ஒரு காரணமாக இருந்தாலும் தனித்து சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வச்சு செஞ்சிட்ருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் திருநள்ளாறு போகிறதோ அல்லது குச்சனூர் போயிட்டு வர்றதோ கண்டிப்பாக அந்த சனியுடைய தாக்கம் குறையும். முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நவகிரக சுற்றுங்க.
சனி பகவான் கோயில் இருந்தால் அதாவது எள் தீபம் பொருத்தி வைங்க. சனிக்கிழமை கடையில் கேட்டால் கருப்பு எள்ளு தருவாங்க. அந்த கருப்பு எள்ளு கூட சாதம் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். அதனால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி எதுவும் இல்லாததுனால, சனி மாற்றம் இல்லாததுனால பொதுவாக ஜென்ரலாக இதெல்லாம் செய்கிறதுனா கண்டிப்பாக அந்த சனியுடைய பவர் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அப்போ சுகஸ்தான குருவாக இருந்து ஜூன் 1ஆம் தேதி அவர் வந்து சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய குருவாக மாறுறார். அப்படி மாறும்போது குருவுடைய பார்வை 3 வீடு பார்ப்பார். அவர் உட்காந்த வீட்டிலிருந்து 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி. அப்போ அந்த 5வது ராசி யாரோட ராசின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது விருச்சிக ராசி தான் பார்ப்பார். 7வது ராசி மகர ராசி பார்ப்பார். 9வது உங்கள் ராசி பார்ப்பார். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அடித்தது ஜாக் பட்டுன்ற மாதிரி அதுலேயே குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு. அப்படி பாக்கியஸ்தானமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அலுவலக பிரச்சனை சால்வ் ஆகும், பேங்க் பிரச்சனை சால்வ் ஆகும், அதாவது மன்றம் குழு இந்த மாதிரி லோன் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக மாறும். வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தால் கூட அதனால ரொம்ப மன உளைச்சலாக இருந்தால் கூட அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாகவே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த பணம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் குறையும். சரிங்களா? குடும்பத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, அப்பா அம்மாக்குள்ளார பிரிவினையாக இருக்குது, குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறாங்க, குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு கீரிம்பாமமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அப்போ குரு பகவான் அடுத்தது எங்கே வராரு? அதாவது வந்து பார்க்கும்போது கடகத்தை வந்து அவர் வந்து உச்சம் அடைகிறார். உச்சம்னா அதிர்ஷ்டம், முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. மகரத்தில் நீச்சம் அடைவார், கடகத்தில் உச்சம் அடைவார். உச்சமடைஞ்ச குரு பகவான் உங்கள் ராசி பார்க்கும்போது 7.5 சனி எல்லாம் தவிடுபடி ஆகிடும், ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருந்தால் குரு பகவான் அவர் தன் சொந்த ராசியை அது பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடமாக பார்க்குறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும். 2வது இந்த அப்பாவுடைய சொத்து, எங்கள் பாரம்பரிய சொத்து, எங்கள் பாரம்பரிய வேலை, இது எங்கள் கூட்டு குடும்ப தொழில், இது எங்களுடைய குலத்தொழில், இப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இந்த தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு அதாவது நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த 7.5 சனி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது அது எல்லாமே கொஞ்சம் சீராக போகும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி பிடிக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹெல்த் விஷயம் உண்டு. நடக்கக்கூடிய கால் பிரச்சனை, வீசக்கூடிய கை பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, பெண்களுக்காக இருந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, வெள்ளப்படுறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு அதாவது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு மாறும். பயப்பட வேண்டாம். பிள்ளைங்களை பற்றி கவலை இருந்தாலும் விட்டுருங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டெல்லாம் நல்லாவே வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அது நடக்கும். சரிங்களா? அது போக உங்கள் ராசியில் வந்து இப்போ யார் இருக்கிறாங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி அவர் தன் சொந்த வீட்டுக்கே மேச ராசிக்கே போகிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்றதுனால நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு 4 காசு வீட்டில் இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. படிப்பில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடல் உபாதையெல்லாம் கண்டிப்பாக சீராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தைரியஸ்தானத்திலேயே இருக்கிறார். சரிங்களா? 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டிலே இருப்பார். அதனால் எனக்கு தேவை இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் விரலுக்கு தகுந்த வீக்கன்ற மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்ததை நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, இன்னொரு அமௌண்ட்டு கடன் வாங்கி பண்ணலாமன்னா தயவு செய்து வேண்டாம், இருக்கிறதும் போயிடும். அதனால் என்ன அப்படின்னா 7.5 சனி இருக்கிறதுனால இந்த அசையும் சொத்துக்கள் வேண்டாம். இப்போதைக்கு அசையா சொத்துக்கள் வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய இந்த வருஷத்தில் நிச்சயமாக இந்த குரு மாறக்கூடிய தருணத்தில் உங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியமெல்லாம் நடக்கும். கிரகப்பிரவேசம் பண்ணலாம், குழந்தைக்கு பெரிய மனுஷி ஆகலாம், திருமணம் பண்ணலாம், வளகாப்பு நடக்கலாம்.
அதாவது திரட்டி பண்ணலாம். மொத்தத்தில் வந்து சுபகாரியங்களை வீடு வாசல் கிரையம் பண்ணலாம், வாங்கலாம், புண்ணியஸ்தனம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அடுத்தது குரு பகவான் 1 வருஷத்துக்கு உங்கள் ராசி தான் பார்க்க போகிறார். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை மாறும், மாற்றங்கள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் 2 பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து குரு, அதாவது புதனும் சூரியனும் 2 இணைஞ்சிருக்கக்கூடிய தருணம் 15 தேதி வரைக்கும். இந்த 2 கிரகம் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோன்னா அப்படியே அந்த 2 கிரகம் 3ஆம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா 29ஆம் தேதி வரைக்கும் அதே அந்த ரிஷப ராசியில் அந்த 2 கிரகம் இணைஞ்சே இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இணைஞ்சே இருக்கக்கூடிய தருணம். இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் ஆதித்ய யோகம்னு சொன்னாவே சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம், மேல் பதவிக்கு வாய்ப்பு உண்டு, மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக மாறும். பொதுவாக எனக்கு தெரிஞ்சு கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைலாம் இந்த டைம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான். இப்போ உங்களுக்கு வந்து சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறோ கொச்சனூரோ போயிட்டு வாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்றைக்கி முருகரை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தி வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுபோக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.